வசந்த பத்தி எல்லாரும் தப்பா சொல்றாங்க. வேலை நேரத்துல வேலை பார்க்கிறாருன்னு அர்த்தம். அதான் அது வேலை நேரத்துல சார் ஹீரோ இன்னும் 2 மணி நேரம் கழிச்சுட்டாங்க. சரி, ஹீரோயின் வந்து வரல சார். அப்படியா, வெரி குட். அப்படி போயிருந்தா அது இல்லையே, அது கோவம் வரணும் இல்லைங்க. ஏன் வரல தெரியும், எதுக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கோவம்னா அப்புறம் எல்லாரும் வேலை பார்க்கலன்னு அர்த்தம். கோவம் வரலன்னா இவர் எவ்வளவு கோவப்படுவார் நினைக்கிற போதுன்றது இப்ப தெரியும். எல்லாருக்குமே வரும் கோவம். அது வந்து சின்சியரா இருக்காங்க அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சின்சியரான வசனம் தான் எனக்கு பழக்கம். எங்களுக்குள்ள வந்து நாங்கள் வந்து இந்த அந்த டைரக்டர்ஸ் யூனியன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழ் திரையில கலைப்பாளையம் சங்கை. அப்போதான் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறமா ரெகுலராக எல்லா ஃபங்க்ஷனும் மீட் பண்ணிப்போம். அது இல்லாமல் 3 பேருக்காக நான் இங்கே வந்தேன். ஒன்று வசந்த், இன்னொன்று வந்து அர்ஜுன். அர்ஜுன் வந்து நாங்கள் வாடாப்போட ஃப்ரெண்ட்ஸு. இவங்க சொன்ன மாதிரி இந்த வெள்ளை கவுண்டமணி சொன்ன மாதிரி இன்னும் அப்படி சிரிக்கிற நீ சொல்றது அவங்க வந்து நீ அவங்க அடிக்கடி அடி வாங்குறதுல அவங்க நல்ல செஞ்சல் கூட சொல்லலாம். அடினா சாரி அடி. ஸோ அர்ஜுன், அதுக்கப்புறம் 3வது வந்து சேரன். எனக்கு பெருமை, நானே பெருமைப்படுற அளவுக்கு வந்து திரையுலகில் வளம் வந்து கொண்டிருக்கிறேன் சிஷியர்கள். இந்த 3 பேருக்காக தான் நான் வந்து இந்த 3 காதல் என்னன்றது படம் பார்த்து தான் தெரியும். பட் இவன் டெஃபினட்டா பிரமாதமாக போட்டிருக்காருன்னு தெரியும் சாங்ஸ். நான் இன்னைக்கு தான் கேட்குறேன். மற்ற டைரக்டர்ஸ்க்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்காரு, எனக்கு கொடுக்கல. நான் கொஞ்சம் இவரோட பாம்பேல கொஞ்சம் பிஸி தான் இருக்கேன். அப்புறம் முத்துக்குமார் வரிகள் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள்.